ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு வாணியம்பாடி மட்டன் பிரியாணி தான் செஞ்சிருக்கேன். அத எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு 400 கிராம் அரிசி ஊற வச்சுக்கலாம். 2, 3 தடவ கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஓரமா. ஒரு 4 பெரிய வெங்காயத்த எடுத்து கட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை, கிராம்பு, அன்னாச்சி பூ, கல்பாசி, மராட்டி மொக்கு, ஏலக்காய் எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய், 5 ஸ்பூன் நெய் 2யும் ஊத்திடலாம். ஊத்திட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்த போட்டுடலாம். 3 பிரிஞ்சி இலைய போட்டுடலாம். இந்த ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு வதக்கி விடலாம். நல்லா ப்ரவுன் கலரா அந்த வெங்காயம் வதங்கிடணும். அப்பதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். நல்லா வதக்கி விடலாம். 4 தக்காளிய மிக்ஸியில அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் இதிலேயே ஊத்திடலாம். சிம்லயே வச்சு வதக்கி விடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கின உடனே 1/2 கிலோ மட்டனை போட்டுடலாம். இந்த மட்டன் வந்து இன்னைக்கு குக்கரில் வைக்க போகிறதில்ல, இப்படியே தான் வேக வைக்கிறேன். 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா சிம்லேயே வதங்க வைக்கலாம். இது இப்படியே வேகிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் 1/2 மணி நேரம் மினிமம் ஆயிடுது வேகிறதுக்கு. இப்படியே சிம்லேயே வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா இறங்கிடணும். இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 2 கிராம்பு, 2 பச்சை மிளகாயை உடைச்சி போட்டுடலாம். நல்லா கொதிச்ச உடனே அரிசியை போட்டுடலாம். உப்பும் போட்டுட்டேன். கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் அந்த மசாலா சிக்கன் மட்டன் அது வதக்கும்போது அதுக்கு அளவா போட்டுக்கலாம். நல்லா சிம்லேயே வச்சு திறந்து பார்த்துட்டு நல்லா தண்ணி இறங்கிடுச்சு. இப்போ தயிர் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிரை ஊற்றி மறுபடியும் மூடி வைக்கலாம். சிம்லேயே நல்லா வேகணும். நல்லா தண்ணி விட்டுருச்சு பாருங்க. இப்போ ஒரு பாதிக்கு மேலேயே குக் ஆயிடுச்சு. இந்த அரிசியும் பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த மட்டனை மறுபடியும் மூடி வச்சுருந்தேன். எடுத்து திறந்து பார்த்தா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தண்ணி வந்து ஒரு கிளாஸ்க்கு 1 கிளாஸ் தண்ணி அளவு ஊற்றினா போதும். நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு புதினா, கொத்தமல்லி தழைய போட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சு சிம்மில் வைக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. வெந்த பின்னாடி இந்த பாதி குக்கான இந்த அரிசி வடிகட்டி வச்சோம் இல்லையா, அதையும் இதிலேயே போட்டு நல்லா கலந்து விடலாம். நீங்கள் இப்படியே பொறுமையாக வேக வைக்க முடியாத அடுப்புலையேன்னு தோணுச்சுன்னா நீங்கள் குக்கரில் கூட ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா சிம்லேயே வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் வச்சா போதும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா கலந்து விடலாம். டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது குக்கரில் வைக்கிறதுக்கும் அப்படியே வைக்கிறதுக்கும். ஆனால் பொறுமையாக செய்யணும். மட்டன் வேகிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா, 1/2 அன் ஹவர் இல்லாமல் வேகாது. இப்போ ஒரு தட்டில் பரிமாறிக்கலாம். வெங்காய பச்சடி வச்சுக்கலாம், தயிர் பச்சடி, மட்டன் குழம்பு தண்ணி குழம்பு வச்சுருந்தேன் அதையும் வச்சுக்கலாம். சிக்கன் ஃப்ரை இருந்தது அதையும் வச்சுக்கலாம். வேக வச்சு கட் பண்ணால் ஒரு எக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.